الحق بالحق والهادي إلى صراط المستقيم وعلى آله وصحبه حق قدر المختار العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا نبينا محمد وعلى آله وصحبه معقول سلطان الشاه سيد عبد العزيز السيد الجيلاني. اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا وعلى الشيخ سيد عبد القادر في هذه كل شيء أحاط به كرمك ونفذ المشيك. அல்லாவுடைய எதிர்கொண்டு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ பரக்கத்துக்குள்ள பரிமாறின் நாதாக்களை துஆ பரக்கத்துக்குள்ள அல்லாஹுடைய சனத்தில் நமக்கு எல்லா வகையான நற்பாய்க்கு தந்து அல்புவானாங்க. ஒன் அதுக்கு கசீரா கை சபிஹுக்கு கசீரா இன்னக்க குந்த பினா பசீரா. ஒன் அதுக்கு கசீரா நீங்கள் அல்லாஹு அதிகமாக திக்ர் செய்யுங்க. கை சபிஹுக்கு கசீரா நீங்க அல்லாஹ்வே அதிகமாக தஸ்பியாத் செய்யுங்க. இன்னக்க குந்த பினா பசீரா உங்களே அல்லாஹ் உள்நோக்கி பார்ப்போனாக இருக்கிறான். நாம் விக்ர் செய்யும்போது அல்லாஹ் நினைக்கிறோம், அல்லாஹ்வை நினைக்கிறோம், அல்லாஹ் நோக்கிறோம். நாம் அல்லாஹ்வை நாம் நினைக்கும் போது நமக்கு எந்த சிந்தனை இருக்கு? அல்லாஹ்வை நினைக்கும் போது நமக்கு என்ன சிந்தனை? அதே மாதிரி அல்லாஹ்வை துதிக்கும் போது அவனுடைய சிந்தனை துதிக்கிறது, நினைக்கும் போது அவனுடைய சிந்தனை நினைக்கிறது, அவனை நோக்கும் போது அவனுடைய சிந்தனை நோக்கிறது. அப்போ எப்படி நம்ம நினைக்கிறோம் நோக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் உள்ள இருக்க தெரியுமா, அது பந்து போல் கொண்டது. நம்ம என்ன எங்கெங்கெல்லாம் போச்சு அங்கெல்லாம் போவோம். பார்வை பக்கம் என்ன வந்தா பார்வை பக்கம் போவோம், கேள்வி பக்கம் என்ன வந்தா கேள்வி பக்கம் போவோம், பேச்சு பக்கம் என்ன வந்தா பேச்சு பக்கம் போவோம். எதுனா தொட்டு இருந்தா அந்த தொட்டு பக்கம் போவோம், எதுனா நுகுந்திருந்தா அந்த நுகுந்த உணவு பக்கம் போவோம். அப்போ பார்வையும் நம்ம பக்கம் திருப்பணும், கேள்வியும் நம்ம பக்கம் திருப்பணும், பேச்சையும் நம்ம பக்கம் திருப்பணும், நோக்கிறதையும் தொடுறதையும் நம்ம பக்கம் திருப்பணும். அப்போ நம்மள திருப்பம்னா நம்மள யார் இருக்கணும்? அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கணும், அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கணும். இந்த அல்லாஹ் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நாம் நம்ம கல்பை கொண்டு நம் பக்கம் திருப்பும்போது, நம்ம கல்பை கொண்டு நம்ம பக்கம் திருப்பும்போது அந்த திருப்புக்கு நிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டா, ஒரு மனிதன் பார்த்தவனா இருப்பான், வேற இல்லாவே பார்த்தவனா இருப்பான், அல்லாஹ்வே கேட்டவனா இருப்பான், அல்லாஹ்வே நுகுந்தவனா இருப்பான், அல்லாஹ்வே பார்த்தவனா இருப்பான், அல்லாஹ்வே கேட்டவனா இருப்பான், அல்லாஹ்வே நுகுந்தவனா இருப்பான். அப்போ இந்த நிலையை நாம் இருக்கும்போது நமக்கு தண்ணி, அந்த தண்ணி வெண்ணியாகும், இந்த தண்ணி வெண்ணியாகும். அந்த வெண்ணியா ஆகும்போது அதை அப்படியே தன்னை இல்லாமல் ஆக்கிடும். அது எதை கொண்டு? அந்த நெருப்பு கொண்டு நீராவியாக வெளியிலாக்கி அந்த தண்ணி இல்லாமல் ஆக்கும். அப்போ அல்லாஹ்ன்றதுக்கு நம்மளை வைத்து அதை ஏங்க வைத்துட்டா நம்ம இல்லாமல் ஆயிடும். யார் ஆயிடும்? நம்ம இல்லைன்னா அவன் உருவாயிடும். அதே தண்ணி ஐஸ் கட்டியாகும், அதே தண்ணி ஐஸ் கட்டியாகும், கட்டியாக இருக்கும். அந்த கட்டியாகும்போது அந்த கட்டிக்கு மேலே ஒரு காற்று படும், ஒரு காற்று படும், காற்று படும். அந்த தண்ணி என்ன செய்யும்? தண்ணி ஆகிடும். தண்ணி ஆகிட்டா இந்த காற்று பட 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 தண்ணியான ஐஸு கட்டியான இது காற்று படும்போது தண்ணி ஆகிடுது. தண்ணியானதுக்கு என்ன செய்யுது? நீராவி, நீராவி இல்லாமல் ஆயிடுது. நீராவி என்ன செய்யுது? இல்லாமல். அப்போ தண்ணி இல்லாமல் என்ன இது? வெறும் நிலையுது. இது அப்படி வைக்க கொஞ்சம் சொல்லும், அது என்ன செய்யுது? இல்லாமல் ஆயிடுது. அதே மாதிரி நம்ம தண்ணியாக இருக்கிறோம், வெண்ணியாக இருக்கோம், ஐஸ் கட்டியாக இருக்கான்,
உள்ளத்தில் நம்ம வைக்கும்போது நம்ம நாம் இல்லாமல் நம்மளே என்ன செய்யணும். அப்போ ஒரு மனிதன் எதை கொண்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டா நான் இருக்கிறான். இந்த நான் அப்படின்னு சொல்லும்போது இவன் ஒண்ணுக்கு இல்லாம ஆயிடுறான். அவன் என்னில் இருக்கிறான் போது இது நானுங்கிற தன்மை அழிந்து அவனுடைய தன்மை உருவாகி அந்த உருவாகிற தன்மை தான் பார்வைன்ற தன்மையாகுது. அந்த உருவாகிற தன்மை தான் கேள்வின்ற தன்மையாகுது. அந்த உருவாகிற தன்மை தான் பேச்சு என்ற தன்மை அது. அந்த உருவாகிற தன்மை தான் நோக்குற தன்மை அது. அந்த உருவாகிற தன்மை தான் தொடுற தன்மை அது. அப்போ இந்த 5 ஒன்றுல தொட்டா கூட கரெக்டாக சொல்லிடலாம். ஒன்றும் பார்த்தவனா இருக்கலாம், ஒன்றும் கேட்டவனா இருக்கான், ஒன்றும் பேசணும்னா இருக்கிறான், ஒன்றும் நுகர்ந்தவனா இருக்கிறான், ஒன்றும் தொட்டவனா இருக்கலாம். அப்ப எதுவுமே நம்ம இல்லாம இருந்துட்டா அப்ப நம்ம மனிதனா இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. எதுவுமே இல்லாம இருந்துட்டா என்ன செய்யணும், அர்த்தம் கிடையாது. மனிதனா இருக்கிறது என்ன செய்யுது அர்த்தம். அப்ப மனிதனா ஒரு மனிதன் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டா ஒன்றும் அவன் காது அல்லாமக்கு திருப்பணும், அவன் பார்வையை அல்லாமக்கு திருப்பணும், அவன் வார்த்தையை அல்லாமக்கு திருப்பணும், அவன் தொடுறத அல்லாமக்கு தொடரணும், அவன் நோக்கிறது அல்லாஹ் நோக்கணும். அப்போ இந்த 5ஐயும் கொண்டு உண்டாகும் போது எப்படி ஒரு வசுவை உண்டாக்கிட்டா ஒரு 5ஐயும் உண்டாகும் போது எந்த வசுவை பிரிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு டீ இருக்கு, ஒரு டீ இருக்கு, அந்த டீக்கு வந்து ஒரு சட்டி இருக்கு, சட்டியில் என்ன இருக்கு, நெருப்பு இருக்கு, சட்டியில் என்ன இருக்கு, நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு இருக்கும்போது அந்த சட்டி தண்ணியை ஊற்றுறோம், 2வது பாலை ஊற்றுறோம், 3வது சீனி போடுறோம், 4வது தேயிலை போடுறோம், எல்லாம் உண்டாயிடுது. உண்டாயிட்டா அதுலேருந்து தேயிலை பிரிக்க முடியுமா, அதுலேருந்து சீனியை பிரிக்க முடியுமா, அதுலேருந்து நெருப்பு பிடிக்க முடியுமா, அதுலேருந்து தண்ணியை பிரிக்க முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளோதான் ஒன்றை நம்ம தான் ஆக்குறான். அதே மாதிரி ஒன்றாக அல்லாஹுல் சனத்துல பாறை நம்மளை வைத்திருக்கிறான், மண்ணை வைத்திருக்கான், தண்ணீரை வச்சிருக்கான், நெருப்பு வச்சிருக்கான், காற்று வச்சிருக்கான், ஆகாசத்தை வச்சிருக்கான். இந்த 5 ஒன்றாக்கி மனிதன் ஆக்கியிருக்கான். இந்த 5 ஒன்றாக்கி இருக்கான் மனிதன் ஆக்கியிருக்கான். அப்ப இந்த மனிதன் ஆக்கினவன் பார்க்காத கூடனா இருக்கிறான், இருந்து பிரயோஜனமா, கேட்காத செவடனா இருக்கான், இருந்து பிரயோஜனமா, பேசாத ஊமியனா இருக்கான், இருந்து பிரயோஜனமா, தொட்டாலும் எதுக்கு தொட்டாலும் தெரியாம இருக்கான், பிரயோஜனமா, நோந்தாலும் எதுக்கு நோக்காம இருக்கான். இவனை வச்சு என்ன செய்ய முடியும். அப்ப அவனை நாம் உள்ளத்தில் வைத்து அவனை பார்க்கிறோம், அவனை உள்ளத்தில் வைத்து அவனை கேட்கிறோம், அவனை உள்ளத்தில் வைத்து அவனை துதிக்கிறோம், அவனை உள்ளத்தில் வைத்து அவனை தொழுகிறோம், அவனை உள்ளத்தில் வைத்து அவனை நோக்கிறோம். நோக்காகும் போது இந்த 5ஐயும் ஒன்றாக்கி இந்த 5லேருந்து எதையும் பிரிக்க முடியாது. உன்னோட பார்வையும் இந்த 5மே எப்படி ஒரு டீ ஒன்றாக இருக்கிறதோ, ஒரு டீ ஒன்றாக இருக்கிறதோ அப்படி போய் என்ன செய்வா, 5ஐயும் ஒன்றாக்கி அவன்ல இருக்கிற, யார் இருக்கிற, அல்லாஹ்ல இருக்கிற. அப்ப அல்லாஹ்ல இருக்கும்போது அவன் ஒன்றுல இருக்கிறான், நீ அவன்ல இருக்கிறான், அவனோட பிரிக்க முடியுமா, பிரியாம ஆகணும். எப்படி ஆகணும், பிரியாகணும். எப்படி அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டான், அவனை நான் பார்த்தவனாக இருக்கிறேன். கல்பு ஊசலாட்டு வரும்போது அவன் என்னை பார்க்கிறான், அவனிக்கிறான். இந்த 2ஐயும் ஒன்றாக்கி இருக்கும்போது நான் மொழியும் போது, குர்ஆனை மொழியும் போது அவனும் நான் பேசுகிறேன். நான் தஸ்பீஹாத்தை முடியும் போது நான் மலக்கோடு பேசுகிறேன். நான் சலாம் சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறேன். என் சலாத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். நபிக்கு சலாம் சொல்லும் போது இருக்க நபி எனக்கு சலாம் சொல்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் பார்த்தவனாவும் சாட்சி சொல்கிறேன், நான் கேட்டவனாவும் சாட்சி சொல்கிறேன், நான் மொழிந்தனாவும் சாட்சி சொல்கிறேன், நான் நுகர்ந்தனாவும் சாட்சி சொல்கிறேன், நான் தொட்டவனாவும் சாட்சி சொல்கிறேன்.
அஷாது நான் சாட்சி சொல்கிறேன், அஷாது நான் சாட்சி சொல்கிறேன். இதே மனிதன் இதே மனிதன் இதே மனிதன் அல்லாஹுல் தஆலா குந்து கன்சன் மஃபியன், மறைந்த பொக்கிஷமாக அல்லாஹ் இருந்தான். தன்னை அறிந்தான், தன்னை உணர்ந்தான், தன்னை வெளியாக்கினான். வெளியாக்கி அந்த நூரை முகமத்தை வெளியாக்கி அல்லாஹுல் தஆலா தான் பார்த்தான். பார்க்கும்போது அந்த நூறு இவனை பார்த்துச்சு. பார்க்கும்போது அல்லாஹுடைய உள்ளத்தில் எதை உருவாக்க நினைத்தானோ அந்த பார்வையை கொண்டு பார்க்கும்போது அது அப்படியே உருவாச்சு. அப்படி உருவானதுதான் மனிதன். அந்த நூரை வெளியாக்கி அந்த நூரை பார்த்தான். பார்க்கும்போது இது எப்படி உருவாக்க நினைத்தானோ அப்படி உருவாக்கிட்டான். அவன் தான் மனிதன். அதுபோல மனைவி முன்னால் வைக்கிறான், தான் பார்க்கிறான், இவனை ஆசைந்து தொடுறான், நேசம் என்று அவர் தொடுறான். தொடும்போது இவர் 2 பேரும் ஒன்றாக உருவாகி வரல. இன்னும் ஆம்பளை பிள்ளையா வருது, இல்லைன்னா என்ன செய்யுது பொம்பளை பிள்ளையா வருது, வரல. எதை கொண்டோ ஆசை கொண்டு, நேசத்தை கொண்டு, பாசத்தை கொண்டு. அப்ப இதில் என்ன அப்படின்னா உருகுதல், இணங்குதல், உருவாக்குதல். இணங்குதல், உருகுதல், உருவாகுதல். நீ யாரோட இணங்குற? அல்லாஹ்வோட இணங்குற. யாரோட உருகுற? ரசூலோட உருகுற. உன்னை உருவாகி அல்லாஹ் ரசூலை கொண்டு எது உருவாகுது? அல்லாஹ்ங்கிற தன்மை உருவாகுது. அல்லாஹ்ங்கிற தன்மை பார்வையாக உருவாகுது. அல்லாஹ்ங்கிற தன்மை கேள்வியாக உருவாகுது. அல்லாஹ்ங்கிற தன்மை பேச்சாக உருவாகுது. அல்லாஹ்ங்கிற தன்மை தொட்டுனா உருவாகுது. அல்லாஹ்ங்கிற தன்மை நோந்துனா உருவாகுது. அப்போ அல்லாஹ்ங்கிற தன்மை அவனை உருவாகும் போது நீ எப்படி அல்லா நான் இல்லை, அவனை ஒழிய இலாகு தேவைகள் இல்லல்லா, எல்லா தேவையும் அல்லாதான். இந்த அல்லாஹ்ங்கிற தன்மை வரும்போது அது எப்படி வெளியாகும்? முகம்மது நூறாக வெளியாகும். அந்த நூறுக்கு என்ன இருக்கும்? ஒரு ரூஹும் ஒரு ஹயாத்தும் இருக்கும். அந்த ரூஹும் ஹயாத்தா இருந்து அல்லாஹ் அப்படிங்கிற தன்மை கொண்டு தன்னால உருவாகும். தன்னை கொண்டு தனக்கு உருவாகும். அதே பெருமானார் சொல்லாங்க, இன்னமல் அமால் பின் நியாத்து. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி எண்ணிக்கொண்டு வாழ்றானோ அதுபோல் தான் வாழ்க்கை செய்யும் அவனுக்கு உருவாகும். அதுபோல் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எப்படி எண்றானோ அதுபோல் உருவாகும். அதுபோல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி செயல்பட நினைக்கிறானோ அதுபோல் உருவாகும். அப்போ மனிதன் வாழ்க்கைங்கிற நிலை என்ன அப்படின்னு கேட்டால் அவனை கொண்டு, வளரக்கூடிய நிலை என்ன ரசூலை கொண்டு, இந்த வாழ்வும் வளரும் ஒன்றா இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் ரசூலுக்கும் ஒன்றா இருக்கும்போது எல்லாரும் ஒன்றாகி கொண்டே வரும். நீ அல்லாஹ் ரசூல் இல்லாமல் தன் எண்ணம் போல, தன்னை உத்தி போல, மனமோன போக்க நீ இருந்தால் அது என்ன செய்யாது? மாமன் மௌலுது மின்பனி ஆதம் ஈனையும சௌஷைத்தான். ஒரு ஆதமுடைய மகன் பிறக்கும்போது ஒரு ஷெய்தானும் கூட சேர்ந்து பிறக்குவான். இதுக்கு பேர் நஃப்ஸ் என்று சொல்லுகிறது. இதுக்கு பேர் நஃப்ஸ். நஃப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் மனிதனை தூண்டி கொண்டே இருக்கும். எப்படி தூண்டு தெரியுமா? உங்களுக்கு வயசு என்ன? 66 வயசு ஆகுது. இப்போ 66 வயசு ஆகுது. இப்போ இதே 66 வயசுல 25 வயசுல எப்படி இருந்தோமோ அப்படிங்கிற பார்வை கொண்டு தூண்டும். 25 வயசுல எப்படி இருந்தோமோ அதே பார்வை கொண்டு ஒரு பெண்மனை பார்த்து உருவாகி வரும். உருவாகி வந்தா என்ன வரும்? நம்ம செயல்பட முடியுமா? என்ன இருக்கும்? அந்த ஆசை இருக்கும். முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. இதை முதல்ல அழிக்கணும். நம்மளால முடியவே இல்லையே, இது உண்டானதை போய் பார்க்க முடியல, இதுக்கு என்னத்துக்கு பார்க்க அப்படிங்கிறது அதில் கொண்டு வரணும். இருக்கிறதே பார்க்க முடியல, இருக்கிறதே பார்க்க முடியல, இரும்ப ஒன்று கொண்டு என்னதை பார்க்க, இது நம்ம தேவையில்லை அப்படிங்கிறது அந்த ஷைத்தானுக்கு எல்லை வைக்கணும். மனம் நஃப்ஸுங்கிறது குரங்கு, அது கூவிக்கொண்டே இருக்கும், அது ஆடிக்கொண்டே இருக்கும், ஆட்டம் பாடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இதனால உண்மையில கூவிக்கொண்டே இருக்கும், ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். இவன் ஆடிக்கொண்டு இருப்பான். இதனால ஏழுமா இவன் நம்ம மனைவி நம்ம எதுக்கு தேவை?
அன்புக்கு தேவை. எதுக்கு தேவை? அரவணைப்புக்கு தேவை. எதுக்கு தேவை? ஒரு துணை தேவை. உட்கார்ந்தா பேசுறதுக்கு என்ன தேவை? ஒரு துணை தேவை. என்ன முகப்பத்து பரிமாறதுக்கு தேவை. நம்ம அவளை என்ன செய்ய, அவளாலையும் அவளை தூக்க முடியாது, நம்மளாலையும் அவளை தூக்க முடியாது. அதான் வாழ்ற காலத்துல ஆரம்ப காலத்திலேயே ஆசையோட நேசத்தோட பாசத்தோட பாரு. அதுலேருந்து உருவாகக்கூடிய மக்கள் வந்து ஆசத்தோட நேசத்தோட பாசத்தோட பார்க்கும். இல்லைன்னு உருவாகக்கூடிய மக்கள் அதுல நீ ஆரம்பத்திலேயே ஆசை இல்லாம நேசம் இல்லாம பாசம் இல்லாம வெறுப்பிலே பார்த்து தேவையை பூர்த்தி பண்ணா அதுலேருந்து உருவாகி வருது. உன்னை வெறுப்பு தானே பார்க்கும். அதுலேருந்து உருவாகி வர மக்கள் எப்படி பார்க்கும்? வெறுப்பா. நீ ஆசையோட பாரு, நேசத்தோட பாரு, பாசத்தோட பாரு, அதுலேருந்து உருவாகுது. அப்போ நான் வந்து இணங்குதல் உருகுதல் உருவாகுதல், இணங்குதல் உருகுதல் உருவாகுதல். அதே மாதிரி வணக்கம் அல்லாவோட இணங்குறது, அல்லாவோட இணங்குறது. அந்த வணக்கம் உருவாகிறது. அந்த வணக்கம் அந்த வணக்கம் உருவாகி அவங்கள என்ன செய்யுது? நிலை கொள்வது. இதுக்கு பேர் தான் யக்கீன் உறுதி என்று சொல்லுது. இதுக்கு பேர் என்ன செய்யுது? யக்கீன் உறுதி, உறுதியா நிற்கிறது. சொல்லுவான், ஏய் அவர் சத்தம் போட்டு திக்கிறது செத்து போடுவார், ஆட்டராக்கில் செத்துவார், அவர் ஏன் சத்தம் போடணும்? இவனா திக்கில் வந்து சத்தம் போட்டு திக்கு அடிச்சு போறான், இவனா ஆட்டராக்கில் செத்துருக்கானா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவனுடைய தன்மை வேற, நம்மளுடைய தன்மை இல்லை. அவனுடைய தன்மை திக்குங்கிறது ஆன்மாவுக்கு உணவு. அகமாகமா பேசுறது நசுக்குடைய வேறுபாடு. முகப்பத்தா பேசுறது நசுடைய இணக்கத்துடைய வேறுபாடு. எனக்கு பையனை கூப்பிட்டு வந்தான், அவன் நிலையெல்லாம் சரியில்லை, நான் கெட்டினா அதுதான் கெட்டுவாங்கண்ணா. அது தாயத்தவன் சொல்லி பார்த்தா கேட்கல, நம்மளை கொண்டு விட்டுட்டான். இப்போ உட்காருவா அப்படின்னு முடியே யாரெல்லாம் எனக்கு திருப்ப எப்படி திருப்பா அப்படின்னா, வாப்பாங்கவா. இது ரெண்டு விஷயம் இருக்கு. இதுவே நீ தொட்டா தாயத்தவனும் காலியாக போயிடுவா, நீனும் நேரம் காலியாக போயிடுவா. எனக்கு எப்படி சொல்லுனா அப்படிதான் உள்ள இருக்குப்பா. நம்ம எப்படி சொல்லி முடிச்சுட்டோம், நம்ம எப்படி சொல்லி முடிச்சிட்டோம். அது காஃபியோட கொண்டு அவ தாய்ப்பு சொல்லிருக்கேன். ஜாதகத்தை கொண்டு கேட்டேன், தாய்ப்பு ஜாதகத்துக்கு கேட்குறேன் எப்படின்னா வாழ்ந்துப்பா அப்படின்னு கேட்டேன். கேட்டேன்னா நம்ம சொல்ல மாதிரி ஜாதகக்காரன் சொன்னாராம். இங்க நானும் அடிபட்டுருவேன், நீனும் அடிபட்டுருவேன், நீ பிற பிள்ளை நடுவில் நெருது நிற்கிறா அப்படியா? அப்படியா? இது வாண்டு நானும் வாண்ட போ. எல்லாம் வந்து எப்படி உருவாக்க வச்சான், எப்படி ஒட்ட வச்சான், எப்படி விலக வைக்கிறான் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த சூழ்நிலை பார்க்கும்போது. அந்த 3 நாள் சூழ்நிலை பார்த்தேன். நான் ஃப்ரெண்டு மாதிரி இருந்துக்கணும், நீ வெளியே போ, நான் என் வெளியே போ. இது துன்யா, இது வந்து இச்சைக்குள்ளது. அதே மாதிரி அல்லாஹ்க்குள்ளது அப்படி இல்லை. அல்லாஹ்வோட நேசம் வைக்கிறது, ரசூலோட பாசம் வைக்கிறது, அல்லாஹ் ரசூலை கொண்டு அவன்ல இருக்குது. யாருக்குள்ள இருக்குது? அல்லாஹ்வோட இருக்குது. அல்லாஹ் ரசூல் ஷேக் கொண்டு எதுல இருக்குது? அவன்ல இருக்கு. அப்ப அவன்ல இருக்கத பாடுபடுறான். துன்யா மசராத்துல் ஆகிரா, துன்யாவாக ஆகலத்துக்கு எல்லாமே இருக்கலாம். இங்க எப்படி வாழியோ அது போல நம்ம வந்து மறுமையில நீ வாழ்வுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல வந்து நீ அல்லாவோட இருந்தா அல்லாவோட இருப்ப, வணக்கத்தோடு இருந்தா வணக்கத்தோடு இருப்ப. இந்த துன்யால அவனை விட்டோ மறந்துட்டு நீ எப்படிலாம் வாழ்ந்தியா அப்படி இல்லை செய்யும். அப்ப எல்லா நிலையுமே நமக்கு நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்றது. மறுமையில எப்படி இருக்கணும், நம்ம மக்களோட எப்படி இருக்கணும், மக்கள் நம்மள எப்படி இருக்கணும், அப்படி யார் தேர்ந்தெடுக்கிறது? சிலவங்க மக்கள் அநியாயத்தை திட்டுவாங்க, இன்னார் பாகப்படுது, அப்படி திட்டக்கூடாது, அப்படி நிறுத்தக்கூடாது.
சேடை பண்ணதான் செய்வான். அவன் சேடை பண்ணதான் பிள்ளை பார்த்து நம்ம ரெண்டும் சேடை பண்ண போது அவன் சேடை பண்ணுறான். நீ ஒழுங்கா பொத்திக்கிட்டா சேடை பண்ணுவானா? அதை என்ன செய்யப்படுங்கன்னா அந்த மக்கள் அந்த மனசை வந்து துவா செய்யணும். அதுதான் மனுஷன் நல்வார்த்தை பேசுவானா அவன்கிட்ட போய் நேசம் வைக்கணும். நல்வார்த்தை சொல்லுவானா அவன்கிட்ட அந்த கேலியும் இந்த கேலியும் ஒரு நிலையும் விளங்காண்டுமா கேலி பண்ணக்கூடாது. நம்ம கேலி பண்றோம் அப்படின்னு நிலையை விளங்காண்டுமா கேலி பண்ணக்கூடாது. கேலி பண்ணா நமக்குள்ள அது விபரீதம் தான் முடியும். அசிங்கமா தான் ஆகும். ஒன்றும் கேலி பண்ணுறவனுக்கு இந்த இடத்துல போய் கேலி பண்ணாமா அப்படிங்கிற அறிவு இவனுக்கு வரணும். அவன் கேலி பண்ணாம இந்த இடத்துல பதில் சொல்லுமா அப்படிங்கிற அறிவு அவனுக்கு வரணும். ரெண்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? அது கேவலத்தை படுத்தும். இடம் பொருள் யாவரும் விளங்காத விளங்குற விஷயத்த சொல்லாரு. விளங்கினவன்ட விளங்குற விஷயத்த சொல்லு. விளங்கினவன்ட விளங்காத விளங்குற விஷயத்த சொல்லாரு. யார தேடுறவன்ட தேடி வரானா அவனுக்கு பெற்ற விஷயத்த சொல்லு. தேடாத விஷயத்த தேடி வரான்ட பெற்ற விஷயத்த சொல்லாது. ஒரு ஆட்டோவாட்டும் படிக்க வரான். நம்ம கலாயத்தை ஆட்டோவாட்டை படிச்சுட்டா கலாயத்தை கழிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவன் ஆறு வந்துட்டு இவரு கொண்டு போய் இப்படி பிள்ளை சீர பிள்ளை இப்படி பிள்ளை இவங்க இந்த பல்ல வரும்போது பிடிச்சி பிரேக் பிடிச்சி ஏற்றணும்ல, இது ஏற்றணும் பிரேக் பிடிச்சி ஏற்றணும்ல அப்படின்னு ஒருக்கு திட்டம் அவன் மனசை நிற்கும். அவன் தேடி இருந்துட்டான்ல மனசை நிற்கும். தேவை போய் போயிடா அவன் பல்ல அது மாதிரி காரில் போகிறோமில்ல, அந்த டிரைவர் ஓனர் இருக்கான தெரியுமா, அவன் வண்டியில் போய் பாருங்க. அதே மாதிரி ஒரு இடத்த வண்டிக்கு வாடகை எடுத்துவானா அவன் வண்டியில் போய் பாருங்க. டிரைவர் ஓனருக்கு திரும்ப வந்து இதுக்கோட பாதுகாப்பான், வண்டியும் பாதுகாப்பான். அவன் முந்த மாட்டான். என்ன அவன் வேகத்தை ஏறி பொட்டு விழுந்தா பட்டை போயிட்டா இவனு துட்டில் போவோம். நாளைக்கு வண்டி விடாத. அப்ப அதே மாதிரி நமக்கு நம்ம வண்டியை ஓட்டுறோம். ஆன்மாங்கிற வண்டி எதை ஓட்டுறோம்? அறிவை கொண்டு ஓட்டுறோம். இந்த அறிவை கொண்டு ஓட்டும் போது உணர்வை கொண்டு செல்றோம். உணர்வை கொண்டு செல்லும் போது உறவை கொண்டு கறக்கணும். இதை கொண்டு கிடக்கணும், உறவு கொண்டு கிடக்கணும். இந்த ஆன்மாங்கிற வண்டிக்கு தெரியுமா இதுக்கு எத்தனை பெயரா சொல்லுங்க பார்க்கும். இந்த ஆன்மான்ற வண்டிக்கு எத்தனை பெயரா? 5 பெயரா? கண்ணூர் பெய்தா, காதோட பெய்தா, நாவோட ஒரு பெய்தா, தொட்டனூர் பெய்தா, நொகுந்தூர் பெய்தா, 5 பெய்தா இருக்கு. இந்த வண்டிக்கு எத்தனை பெய்தா இருக்கு? 3 வண்டி பெயரா ஓட்டிடலாம், 4 வண்டி பெயரா ஓட்டிடலாம், 5 வண்டி பெயரா எப்படி ஓட்ட முடியும்? வடக்கு போகலாம், தெற்கு போகலாம், கிழக்கு போகலாம், மேற்கு போகலாம். இந்த நடுமையை சுற்றி விட்டா எங்கேயும் போக முடியாதா? நடுமையா இருக்குல்ல, கீழே விழு போயிடா. அதை சுற்றி விட்டா எங்கேயும் முடியுமா? அது மாதிரி மனிதனுக்கு ஆன்மாண்ட வண்டிக்கு 5 பெயரா. இந்த எண்ணமண்ட பெயரா ஒழுங்கா இருக்கணும். எக்கின் என்ற பெயரா ஒழுங்கா இருக்கணும். பார்வை என்ற பெயரா ஒழுங்கா இருக்கணும். கேள்வி என்ற பெயரா ஒழுங்கா இருக்கணும். பேச்சு என்ற பெயரா ஒழுங்கா இருக்கணும். அப்ப அது தொட்டுக்கிட்டே போகும். தொட்டுக்கிட்டே போகும். அந்த பாதையில் ஒழுங்கா போகும். அப்ப இது ஒண்ணு இல்லாம வெறுமனே உட்காந்து வண்டி எப்படி இருக்கும்? அதான் நப்சு இருக்கு திரும்ப நமக்கு சுத்திக்கிட்டே வரும். நப்சு என்ன செய்யும்? தேடிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை மட்டும் கொல்லதான் செய்யும். நம்மளை அல்லாட்ட வச்சிடணும். என்ன கரைசி கொண்டு வேலையா அல்லா ஓடு வேலை. எது செய்து கயிறு செய்.
உலகத்தில் நீ தான் நாடினா நான் வந்தேன், இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், வாழும் காலத்தில் எல்லாம் ஒன்றா இருக்குன்னு நினைத்தேன், எல்லாம் வேறுபட்டு இருக்கு. நீ நான் உள்ள ஒன்றா இருக்க, நீ எல்லாம் ஒன்றாய் என்ன கரைசு. எப்படி வாழணும்? வாழும் காலத்தில் எல்லாம் ஒன்றா இருக்குன்னு நினைத்தேன், ஒன்றா இருந்தேன், எனக்கு எல்லாம் வேறுபட்டு இருக்கு. நான் உன்னோட ஒன்றா இருக்கிறேன், நீ என்னோட ஒன்றா இருக்கு, என்னோடைய ஒன்றா இருக்கு. நம்ம யார் நம்பி வாழ முடியும்? மக்கள் நம்பி வாழ முடியுமா? யார் நம்பி வாழ முடியாது. இல்லை சொத்தை நம்பி வாழ முடியுமா? வாழ முடியாது. இல்லை பொட்டுமா கட்டி வச்சுக்கோ அதை நம்பி வாழ முடியுமா? நம்ம ஆரோக்கியம் நமக்கு உதவும், நம்ம ஆரோக்கியம் நமக்கு உதவும், நம்ம ஆரோக்கியம் நமக்கு உதவும், நம்ம முயற்சி நமக்கு வெற்றி தரும். நம்ம முயற்சி பண்ணி நமக்கு வெற்றி தரும். நமக்கு அல்லாங்கிற தன்மைக்கு வந்துட்டோமா, இது 5 பேரா கொண்ட வண்டி. ஆன்மா எத்தனை வண்டி? 5 பேரா கொண்ட வண்டி. இந்த 5 பேரா கொண்ட வண்டியை ஓட்டுறவன் தான் கெட்டிக்காரன். கொஞ்சம் அவனுக்கு சாய் நம்புற பிறகு 5 பேரோட வண்டி இதுக்கு ஓட்டுறது என்ன செய்யுது? 4 பேரை வண்டி கெட்டிக்காரன் கிடையாது. 4 பேரா வண்டி, டிரைவர் ஒழுங்கா தான் வண்டி போவோம். ஒரு பெரிய வண்டி வாங்கிட்டேன் நான், அந்த வண்டியில் கொண்டு போய் எங்கள் இதில் கொண்டு விட போகிறேன், இதில் விட போகிறேன், செட்டில் கொண்டு விட போகிறேன். அந்த செட்டு ஒரு நெருக்கடியான செட்டு. நான் நினைக்கிறேன் இது எப்படி மேலே ஏற்றினா பார்க்கும் அப்படின்னா, அவன் யார் நான் டக்குன்னு பின்னால் போனான், பின்னாலேருந்தே உள்ளே போயிட்டான் லேசாட்டு, பின்னாலேருந்தே போனான், டக்குன்னு ஏற்றி உள்ளே கொண்டு போயிட்டேன். என்ன எங்களுக்கு வெளிநாட்டு இந்த கார் தான் ஓட்டுருங்க, இந்த இவ்வளோ பெரிய கார் தான் இங்கே ஓட்டுவோம். இவன் வீட்டுக்கு பின்னால் கூட செட்டு வச்சுருப்பான். எங்களுக்கு இதில் பெரிய காரியம் இல்லை, லேசாக கொண்டு போயிடும். அப்போ அவன் ஓட்டி பழக்கப்பட்டவன் நூறுத்தனை கொண்டு போனான். ஒரு விஷயத்தில் முக்கு தான் கலந்து அப்போ மனிதன் ஆன்மாவுடைய நஃப்ஸை ஓட்டக்கூடியவன், மனிதன் ஆன்மாவுடைய நஃப்ஸை ஓட்டக்கூடியவன். இந்த ஆன்மா நஃப்ஸுக்கு ஆரோக்கியான இச்சை, பாவத்தின் பசி, பழிவாங்கின் பசி, பொறாமின் பசி, ஷஹவானியா, ஹைவானியா, ஷைத்தானியா, ஆரோக்கியான பசி இருக்கும். இதை எதை கொண்டு அடக்கணும்? ரப்பானியா, அல்லாஹ்வுடைய தன்மையை கொண்டு என்ன செய்யணும்? அடக்கணும். அல்லாஹ்ங்கிற தன்மையை கொண்டு என்ன செய்யணும்? அடக்கணும். அப்ப அல்லாஹ்ங்கிற தன்மை இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த வண்டியை ஓட்ட முடியும். இந்த அல்லாஹ்ங்கிற தன்மை இல்லாம இவன் காப்பாத்திருவா, அவ காப்பாத்திருவா, அவ காப்பாத்துறா, இவ காப்பாத்துறா, நம்மளை காப்பாத்துற அல்லாஹ் தான் காப்பாற்றணும். நம்மளை கண்ணியம் செலுத்துற அல்லாஹ் தான் கண்ணியம் செலுத்தணும். நம்மளை உயிர்வாக்குற அல்லாஹ் தான் உயிர்வாக்கணும். நமக்கு நேர்வழி காட்டுற அல்லாஹ் தான் காட்டணும். நான் வாழ்க்கையில படுக்காம சிரமப்படாம பிதருக்கு உதவி நாடாம யாரை கொண்டு வைக்கணும்? அல்லாஹ் தான். அப்போ நம்ம நாடு அல்லாஹ் தான் நாடணும். இந்த உலகத்துல மக்களை காசையை நாடுறது இல்லை. கொடுத்தா சிரிக்கும், கொடுத்தா சிரிக்கும், கேட்டா கசக்கும், கொடுக்கலன்னா செனகும், கொடுக்கணும் என்ன செய்யும்? செனகும். இது உலக இயற்கை. அது உலக இயற்கை. என்ன நம்ம கொடுத்தே பழகிட்டோம், அது வாங்கியே பழகிட்டு அது நமக்கு தந்து பழகல. இது தந்து பழகல, பழகல. அது அப்படித்தான் இருக்கும். அதை கொண்டு சிந்திக்கிறது, அதை கொண்டு நம்ம பேசுறது, அதை கொண்டு செல்றது அத்தனை விட்டுட்டோம். அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் என்ன கடைசி காலமும் கண்ணியமாக்கி, என்னை இது நிலையாக்கி, உன்னோட கொண்டு ஹக்கை சேர்த்து. இன்றைக்கு ஒரு முரீது
ஒரு ஷேக்குடைய கையை பிடிச்சி பையை தங்கினா அவர்கிட்ட முழுமையா ஒப்படைச்சிட்டான். இது முழுமை ஒப்படைச்சிட்டான். அவன் பிடித்தது மெய்யாக நினைத்தால், அவன் பிடித்தது உறுதியாக இருந்தால், அந்த அந்த அமலே தன்னை உறுதியாக ஆக்கி கொண்டா அது அவனை கரை சேர்க்கும். எது கரை சேர்க்கும்? அது கண்ணியக்குறவு ஆக்காது. ஒரு மனிதன் இருந்தார், மிருக மனுஷன், மனைவி போயிட்டான். 2 ஆம்பளை பிள்ளையோ 2 பொம்பளை பிள்ளையோ. நல்லா வளர்த்தாரு, வாலி வாங்கினாரு, வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த மனைவி போன சிறுக்கு அந்த மறுபக்கமாவது ஒரு மாதிரியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பொம்பளை பிள்ளையும் காசு காலத்தை ஆம்பளை பக்கம் ஆளுநர் தான் கொடுத்தா நமக்கு தொலைவாச்சி சார் அப்படிங்கிற என்ன பொம்பளை பிள்ளை வந்துட்டு ஒரு பார்க்க ஆரம்பிச்சுட்டு இது இபாதத்திலே இருந்துட்டு, சாப்பாடு வேணுமா நீ தந்தா சாப்பிடுறேன் தலைவர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நிலை இருந்துட்டு கொஞ்சம் காலம் கழிச்சுது. ஒரு பெரிய அமௌண்ட் இவருக்கு வந்துச்சு. இவருக்கு வந்து எல்லாம் வந்து கொடு முன்னால கொண்டு வச்சா. அது சொன்னா, நீ இதுக்கு முந்தி என்ன பார்க்கலைய? என்னன்னா இதுக்கு வந்து என்ன பார்க்கலையா? இதை வரதான் என்ன பார்த்துருக்கேன், நீ இதை பார்த்து தீட்டு போ அப்படின்னா. எதை பார்த்தியோ அதை பார்த்தா வந்தேன், அதே தீட்டு போ அப்படின்னா. தீட்டு போயிட்டான். சிந்திக்கிறா இவருக்கு அல்லாஹ்வுடைய கிருபை நினைச்சது வண்டி ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காலம் கட்ட, அவனுக்கு ஒரு காலம் கட்டதான். அப்பதான் சிந்திச்சானா, நம்ம தகப்பனை வந்து எப்படியும் நினைச்சோம், அவன் எதையும் நாட்டை கொண்டவனா இல்லையே, இதுலயும் அவனும் நாட்டை கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் தகப்பனை உடம்பு சொல்றான், பாப்பா அங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க, ஒன்று உணர்ந்துட்டீங்களா, சரி வாங்க. மனிதன் எலுமிச்சக்காய் இருக்குல்ல, எலுமிச்சங்காய் நல்ல மணக்கும், வேக வச்சு உப்பில் போடுறோம். அந்த உப்பு இறனா எங்கே வைக்கிறோம்? வெயிலில் வைக்கிறோம். அதை மாதிரி நம்ம பாவத்தை கொண்டு நம்மள உப்பை ஏறதுக்காண்டி நம்ம சோதிப்போம். சோதிக்கும் போது நாம் திட்டவும் கூடாது, ரொம்ப சிந்திக்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது. அவன்ல வச்சிருந்தான் ஹைராக் என்ன ஹைராக் அப்படின்னு நினைத்து என்ன செய்யணும், நம்ம எண்ணத்தை கொண்டு போகணும். நேற்று எந்த சிந்தனை செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. குருமன் நினைவெண்ட ஒரு பொருள் தானே, நினைவெண்ட ஒரு பொருள் தானே, அது ஆட்டமாய் தேட்டமாய் நாட்டமுமாக இம்மூன்று ஒன்றாக கூடி 5 பூதமும் கூடி 51 அச்சாரமாக ஆழமாய் உருவாகி வந்தது அறிய கிருபை செய்வீர் என் குருவே. நினைவென்ற ஒரு பொருள் தானே, உன்னோட நினைவு என்ன இருக்கு, நாட்டமாய் தேட்டமாய் ஆட்டமுமாக உன்னை நான் உன்னை தேடுறேன், இதுலேருந்து ஆடுறோம், நீந்த ஆடுற, இம்மூணும் உண்டாக கூடி பார்க்கவும் நீந்தான், கேட்கவும் நீந்தான், பேசுறவும் நீந்தான், 5 பூதமும் கூடி மண் தண்ணீர் காத்தல் பாசம் 5 பஞ்சமும் கூடி 51 அச்சரமாக நீ எல்ல இருக்கா, நான் உள்ள இருக்கா, உனக்கு எனக்கு தூரம் இல்லை கிட்டவும் இல்லை, உனக்கு எனக்கும் தூரம் இல்லை கிட்டவும் இல்லை, ரெண்டும் நடுவில் இருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் எப்படிலாமே உழைச்சேன், சேர்த்தேன், வச்சேன், மக்களுக்கு நகையாக போட்டேன், வீடாக கட்டி கொடுத்தேன், எல்லாமும் கொடுத்தேன். இப்போ நம்ம வேறுபட்டு பார்க்குறா, பார்க்கட்டும். ஆழமாக உருவாகி வந்தது அறியா, இது இப்படிதான் வந்து பொழுது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், காலத்தை என்ன செய்யணும், நிலப்படுத்தி கொண்டு அமைதியாக உட்கார்ந்து என்ன செய்யணும், அதை கழிச்சணும். அல்லாஹ் சனத்தலா உங்களுக்கு என்னையும் அவனுக்கு பரிபூர்ணமாக்கி அவன் நிலப்பாடாக்கி நம்ம கல்வி அவன் நிலப்பட செய்து அற்புதம் செய்வானாம். வாஹித் அவன் எல்லா ரப்பில்லா.